ஹாய் கைஸ், நான் உங்களிடத்துல இந்த பாணி. இன்றைக்கி நம்ம ஒரு சுவாரஸ்யமான தகவல் பார்க்க போகிறோம். பல சுவாரஸ்யமான தகவல்கள் பார்க்க போகிறோம். அதாவது கோஸ்ட்ஸ் ஆஃப் தி சைலண்ட் ஹில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூலுங்க. ஸ்டோரிஸ் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஹாண்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் அந்த நூல். எங்கே தெரியுதா? இதுதான் அந்த நூல். எழுதினவங்க அனிதா கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு கீழே அஃபிலியேட் லிங்க் தரேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதிலிருந்து ஒரு செய்தி பகிரலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் அது ட்ரூ ஸ்டோரி தான். நிறையா விஷயம் இருந்தது அதில் படிக்கிறதுக்கு. ஒரு கதை படிச்சிட்டேன். படிக்கும் போதே அது ஒரே டர்க்கியாக இருந்தது. பட் ஃபேர்லி குட் ஸ்டோரின்னு பாருங்களேன். உண்மையாக பொய்யான்னு தெரில. பட் அவங்க எழுதினதை வச்சு நம்ம சொல்கிறோம் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஹாண்டிங்ஸ் அப்படின்ட்டு. ஸோ எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவங்கள் இருந்திருக்கும். பர்சனலாக அனுபவப்பட்டிருப்போம், இல்லாட்டி யாராவது சொல்கிறத கேட்டிருப்போம் இல்லையா? ஏன் நூலில் இருக்கிறத சொல்லாட்டி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை நான் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கு உண்டான வீடியோ. முன்னாடி ஒரு போஸ்ட் போட்டிருந்ததில் இந்த மாதிரி பேய் கதைகள் சொல்லலாம் அப்படின்னு சொன்னோன்னே நிறைய பேர் இல்லை அது ஒரு மாதிரி நெகட்டிவான விஷயத்தை பரப்போம், ஒரு மாதிரி நெகட்டிவான தாட்ஸை உண்டு பண்ணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. அதாவது கருட புராணத்தில் நீங்கள் பார்த்ததை விடவும் இல்லை ஆன்மூலகத்தில் கேட்டதை விடவுமா அதாயிரப்போகுது. அது ரெண்டையுமே நீங்கள் கேட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது இது எல்லாமே சராசரியாக இருக்கக்கூடிய விஷயங்கள்னு தெரியும். நம்மளுடைய சகோதரி நந்தினி அவங்க ரொம்ப தெளிவாக அழகாக சொல்லியிருந்தாங்க. நம்மளுடைய நண்பர் என்டிவி டாக்ஸில் பாட்காஸ்ட்டில் வந்தார் இல்லையா, அபுபக்கர் சித்திக். இஸ்லாத்தில் சொல்லப்பட்டதாக சொல்லுவாங்க. என்னென்னா, இறைவனாருடைய கட்டளை இருக்கான். உன் கண்ணுக்கு தெரிந்தும் தெரியாததுமான அனைத்தையும் உன்னை சுற்றி படைத்திருக்கிறேன், அவையோடு சேர்ந்து வாழ கற்றுக்கொள் அப்படிங்கிறது தான் அதில் இருக்கக்கூடியது. சரிங்களா? அதனால் நம்மளை சுற்றி என்ன வேணாலும் இருக்குது. இன்றைக்கி அறிவியல் வளர்ந்தாலுமே அறிவியல் வளர்ந்து வரக்கூடிய இடத்துல தான் இருக்கே தவிர இன்னும் முதிர்ச்சி அடையலை. இப்போது எப்படி இன்றைக்கி ஆன்மீகமே எடுத்துக்கிட்டாலுமே ஒரு விடை தெரியல அப்படின்னு சொன்னால் அந்த குருமார்கள் கண்டதையும் பேசி சமாளிக்கிறது இல்லையா? அதுபோல் ஒரு விஷயத்தை விளக்க முடியல, விடை தெரியல அப்படின்னு சொன்னால் அறிவியலும் கண்டதையும் பேசி ஏதாவது ஒன்று சமாளிக்கும். தனக்கு தெரிஞ்சதை வச்சு நம்ம சொன்னது உண்மைன்னு சொல்லும், இல்லாட்டி இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஏதாவது ஒரு பூசி மொழுகிறதுக்கு உண்டான வேலை பண்ணும். அப்படி தான் இன்றைக்கி வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால் எதோ ஒன்றையும் நம்ம புறந்தள்ள முடியாது. எல்லாம் நம்மை சுற்றி இருக்க தான் செய்யுது. ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குமா? நம்மளுடைய கண் பார்வை அப்படின்னு இருக்கு பாருங்கள. கண் பார்வை இருக்கு இல்லையா? ஒரு அளவில் தான் ஒளிக்கற்றையை அதனால் பார்க்க முடியும். காது ஒரு அளவு இருக்கக்கூடிய ஓசையினுடைய அளவை தான் அதனால் கேட்க முடியும். சரிங்களா? இப்போ இந்த ஒளிக்கற்றைக்கு கூடவோ குறையவோ, இந்த கேட்கக்கூடிய ஓசைக்கு கூடவோ குறையவோ யாராவது ஒருத்தர் உங்கள் பக்கத்துலேயே நின்றுக்கிட்டு இருந்தாலோ பேசிக்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு தெரியாது. சரிதானே? நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுது இல்லையா? உங்களால் பார்க்கக்கூடிய அளவுக்கு மீறி அவங்களுடைய உடம்புலேருந்து இப்போ நீங்கள் எப்படி என்னை பார்க்குறீங்க? ஒளி என்னுடைய உடலில் பட்டு பிரதிபலிக்கிறதுனால தான் நீங்கள் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த ஒரு நிலைக்கு கூடவோ குறைவோ வேறு ஒரு மாற்றான ஒரு நிலையில் இருக்கவங்க நம்ம பக்கத்துலேயே இருந்தாலும் நமக்கு தெரியாது. இது ஒப்புக்கொள்ள வேண்டிய விஷயந்தான். அவங்க ஏதாவது நம்மக்கிட்ட பேசினாங்க, ஏதாவது ஒன்று அவங்களுக்குள்ளே எங்கேயாவது 2 பேர் நின்று பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னாலும் நமக்கு காது கேட்காது. ஒருவேளை உயர்நிலையாக இருக்கக்கூடிய அந்த ஆன்மாக்களாக இருந்தால் அவர்களுக்கு நம்மளை தெரியும். கீழே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்மளை தெரியாது. ஆனால் ஒரு சில சக்தி வாய்ந்தவர்கள் கீழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் நம்மளை தெரியும். இப்போ கீழே இருக்கவங்க மோசம், மேலே இருக்கிறவங்க நல்லவன்லாம் ஒன்றும் கிடையாது. அசுரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தெய்வத்தை மனிதனை காட்டிலும் பல மடங்கு தெய்வத்தை துதித்து தெய்வத்தினோட நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள். ஆனால் அந்த நான் என்ற அகம்பாவம் கொண்ட காரணத்தினால அவர்கள் அந்த சக்திகள் பல பெற்றும் அந்த உண்மை நிலையை உணர முடியாமல் இருக்கக்கூடியவங்க. அசுரர்கள் நம்ம கீழ்நிலைன்னு நம்ம சொல்கிறோம், கிடையவே கிடையாது. அவங்க நம்மளை விட பல மடங்கு மேலே இருக்கக்கூடியவங்க. அப்போ அவங்களால நம்மளை பார்க்க முடியும். அவங்க என்ன நினச்சாலும் நம்மளை என்ன வேணாலும் பண்ண முடியும். இப்போ நம்ம அவங்கள பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நான் இங்கே பக்கத்தில் என் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்தாலே எனக்கு தெரியாது. கேட்டுட்டு இருக்கீங்க, உங்கள் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தாலும் உங்களுக்கு தெரியாது. இதெல்லாமே சராசரியாக நம்மளை சுற்றி இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்றைக்குமே ஒப்புக்கொண்டே ஆகணும். ஒரு தடவை ராத்திரி நான் எங்கள் அப்பா அம்மா படுத்துட்டு இருக்கோம். திடீர்னு இது 2 வெவ்வேறு நாட்களில் நடந்த ஒரு நிகழ்வு. ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் திடீர்னு இருந்திருந்தாப்புல அவ்வளோ ஒரு திருநீர் மனம் சாஞ்சே இல்லை. என்னுடைய ஆயுட்காலத்தில் நான் அப்படி ஒரு நறுமணமான ஒரு திருநீர் அப்படிங்கிறத நான் இது பண்ணேன். இப்போ நான் வைக்கிற திருநீர் நல்ல ஒரு பசுமாட்டு சாணத்தில் செஞ்ச ஒரு திருநீர் தான். இதில் நான் சவ்வாது கலந்து வச்சிட்ருக்கேன். இந்த வாசனையை விட அந்த திருநீருடைய வாசனை வித்தியாசமாக இருந்தது. என்னுடைய எங்கள் வீட்டில் எல்லாரும் தூங்கினவங்க எந்திரிச்சிட்டாங்க. என்னடா அது இவ்வளோ திருநீர் வாசம். நம்மளுடைய இப்போ என்னென்ன சொல்லுவாங்க, பெரியவர்கள் சித்தபெருமக்கள் மாதிரி இருக்கக்கூடியவர்கள் கடந்து போவாங்க அப்படின்னு. உன் வீட்டை கடந்து எதுக்கு போகணும்? இந்த கேள்வி எங்களுக்கு இருந்தது. என் வீட்டுக்கு கடந்து எதுக்கு சாமி போகிற? இப்போ இப்படி ஒரு ஒரு ஆளு இருக்கிற இடத்த நீ கடக்கணுமா? தடமா இல்லை உனக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் நமக்கு வரும் இல்லையா? பெரியவர்கள் இப்படி போகிறாங்கன்னு தெரியல, ஆனால் அது நடந்தது. சில நொடிவுகள் அந்த ஒரு நறுமணம், அப்பா அது ஒரு தெய்வீக நறுமணம். அது
அப்போது நம்மளுடைய பெரியவர்கள் சொன்ன குறிப்பை வச்சு பெரியவர்கள் செல்வார்கள், அப்போது அந்த நறுமணம் அடிக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? வேற ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா, அது அது டால்ரேட்டே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு மாதிரி குப்பை நாத்தம். சரிங்களா? அதாவது டால்ரேட்டே பண்ண முடியாத அளவுக்கு குப்பை நாத்தம். இப்போ குப்பை நாத்தம் அப்படின்னு சொன்னால், எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் கிலோமீட்டர் தள்ளி வந்து அந்த பெரிய குப்பை கிடங்கு இருக்குது. அவ்வப்போது என்னைக்காவது ஒரு நாள், பல மாதங்களுக்கு ஒரு தடவை அந்த குப்பை நாத்தம் வரும். அப்போ நாங்களும் அப்படி தான் கேஷுவலாக நினச்சோம். சரி, அங்கேருந்து ஏதாவது அவங்க வந்து க்ளீனிங் ப்ராசஸில் இருப்பாங்க போல வரும். இதுவும் ராத்திரி நேரம் தூங்கும்போது 12 மணி 1 மணி பக்கம் இருக்கும். பட் இல்லை, குப்பநாத்தம் ட்ராவலாக இல்லை போகுது. எப்படி அந்த திருநீர் வாடை வந்து இப்படி இப்படி கடந்து சென்றதோ, அதுபோல் அந்த குப்பநாத்தை கடந்து சென்றதோ, அது இப்படி மூக்கை அடைச்சி இப்படி படுக்கிற அளவுக்கு அந்த இது. அதெல்லாம் டர் ஆகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன். இது ரெண்டுமே கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த 12, 1 மணி 2 மணி டைமில் தான் நடக்கும். இது அனுபவப்பட்டிருக்கீங்க. இது உங்களால் விளக்கவோ, இது அந்த நிகழ்வை எப்படி போய் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்ப்பீங்க? உங்களால் முடியாது. ஆனால் அது நடந்த நிகழ்வு சம்பவம் அப்படிங்கிறது இப்போ இதுக்கு உண்டான விடை தேட போகும்போது அறிவியலாளர்கள் ஒரு மாதிரி இதற்குண்டான கூற்றை சொல்லுவாங்க. ஆன்மீகவாதிகள் இதற்குண்டான கூற்றை சொல்லுவாங்க. இது எந்த பக்கம் நம்ம சாயறோங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. இப்போது ஒரு அப்புறம் 20, 21 வயசு இருக்கும் பொழுது சென்னப்பட்டணத்தில் ஒரு 1.5 மாதம் 2 மாதம் வேலை செஞ்சேன் ஒரு கம்பெனியில். அப்போ அன்றைக்கி ஒரு ட்ரெயினர் வரல. அந்த ட்ரெயினர் வரலைங்கிறனால எங்கள் பசங்கள்லாம் அப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அதில் ஒரு பையன், அவன் பேர் மறந்துட்டேன், பிரசாந்தோ ஹரியானுமோ அவன் பேர், நல்லா புசு புசுன்னு இருப்பான். அவன் வந்து அமானுஷ்யம் அப்படிங்கிறது அவனுக்கு நம்பிக்கையே கிடையாது. அவன் பேய் நம்ப மாட்டான், சாமி நம்ப மாட்டான். அப்படிப்பட்ட ஒருத்தனே டர்ரான ஒரு நிகழ்வு. அவன் இதை எங்கள்கிட்ட விளக்கி சொல்லும்பொழுது அவன் சொன்ன விஷயம் என்னென்னா, எனக்கு இப்போ வரைக்கும் இது நம்பிக்கை இல்லை, ஆனால் நடந்தது உண்மைன்னு எனக்கு தெரியும், என்னால் அதை விளக்க முடியல, அதனால நான் நம்புகிறேன், அவ்வளோதான் அப்படிங்கிறது தான் அவனுடைய கூற்றாக இருந்தது. எப்படி இந்த நாத்திகவாதியிலேருந்து ஆன்மீகவாதிக்கு டிரான்சிஷன் ஆகும்போது ஒரு மனநிலை இருக்குல்ல, அந்த நிலையில் அவன் இருந்தான் அன்றைக்கி. என்ன நிகழ்வு அப்படிங்கும்பொழுது, இந்த ஊஜி போர்டு அப்படிம்பாங்கள்ல, நம்ம ஊரில் வந்து ஓய்ஜா போர்டு அப்படிம்பாங்க, இல்லை ஓஜா போர்டும்பாங்க. ஸோ அந்த இதை வந்து காலேஜ் படிக்கும்போது பசங்கள்லாம் சேர்ந்து விளையாடலான்னு ராத்திரி நேரத்தில் உட்காந்து விளையாண்டுருந்துருக்கானுங்க. முன்னே நம்ம பதிவில் சொல்லியிருக்கேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. விளையாண்டுருந்துருக்காங்க. அப்போ திடீர்னு இருந்திருந்தாப்புல அந்த காசு தானாக மூவ் ஆக ஆரம்பிச்சுன்னு இவங்கள டே இவன் தாண்டா நகர்த்துறான், அது அது ஒரு ப்ராசஸில் விளையாடுவாங்க. அப்போ ஒருத்தன் டே அவன் தாண்டா இது பண்ணுறானோன்னு சும்மா அப்படி காசு நடந்தோன்னே, நீங்கள் உண்மையிலே இருக்கீங்களான்னா ஆமாம் அப்படின்னு. அப்போது இது என்னாச்சு, இது எப்படி இறந்தீங்க அப்படின்னு. எப்போ இறந்தீங்கன்னு இப்போ ரீசெண்டான எப்படி இதே ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி கருக்குன்னு எப்படின்னா ஹெல்மெட் அப்படின்னு வந்திருக்கு. அப்போது சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு ஏதோ ஃபோன் கால் வந்தோன்னே அது நின்று போச்சு, அவங்களும் விட்டுட்டாங்க ஓகே அப்படிங்கிற மாதிரி. ஃபோன் கால் வந்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, அவங்க ஃப்ரெண்டுடைய வீட்டிலேருந்து கூப்பிட்றாங்க. அதாவது ஒரு ஃப்ரெண்டு வீடு இல்லை, திடீர்னு ஒரு ரேண்டமாக ஒரு கால் வருது. இந்த மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்டு இந்த மாதிரி ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாங்க, அவங்க கான்டாக்டில் உங்களோட தான் இருந்தது, அதனால் கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இறந்தாங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, ஆக்சிடென்ட் ஆகிருந்து அவங்க ஹெல்மெட் போடல, ஸோ அதனால் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க அப்படின்னு. அந்த ரூமே ஒரு செகண்டு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க அந்த ரூமுக்குள்ளே இருந்த பசங்களுடைய நிலை? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ராத்திரி 12, 1 மணிக்கு உட்காந்து அந்த ரூமில் இருந்த பையன் தான் அவ்வளோ நேரம். அந்த ராத்திரி நேரம் எதையோ சாப்பிட்றதுக்கு ஏதோ வாங்கிட்டு வரேன்னு சொல்லி வெளியே போனவன் ஆக்சிடென்ட் ஆகிட்டான். இவங்க கரெக்டாக அந்த நேரத்தில் அந்த ஓஜி போர்டு விளையாட அந்த பையன் வந்து இந்த ஹெல்மெட் அப்படின்னு சொல்லிவிடு, ஹெல்மெட் இல்லாததுனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லும் பொழுது அவனுடைய நிலை வந்து அதை கண்ணு கொண்டு பார்த்தது வந்து எனக்கு தான் ஞாபகம் இருக்குது. அந்த பையனுடைய முகம், அவனுடைய அந்த நிலை எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவனே சொல்கிறான், மச்சா இட் கேன் பி அ கோஇன்சிடென்ஸ்டா, எனக்கு தெரியாது, அது இப்படி திடீர்னு நடந்திருக்கலாம், அந்த செய்தி வந்திருக்கலாம், கோஇன்சிடென்ஸு, என் ஃப்ரெண்டுக்கு இப்படி ஆச்சு அப்படிங்கிறனால நான் பர்சனலாக அதோட கனெக்ட் ஆகிருக்கலாம். பட் அதுக்கும் இதுக்கும் சரியான அங்கே ஆக்சிடெண்ட் ஆகி வித்தின் ஃபியூ மினிட்ஸுக்குள்ளே இங்கே இது வருது, எங்களுக்கு இந்த செய்தி வருது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நம்ம ஒரு சில விஷயங்களை புறந்தள்ளுவோம். அதனால் எதை இருந்தாலுமே ரொம்ப அறிவியல் பேசி அதை புறந்தள்ளணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நான் யூஜி படிக்கும்போது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு வீட்டில் இருந்தாங்க. அந்த வீடு பார்த்திங்கன்னா காலையிலலாம் நல்லாயிருக்கும். பட் ஈவன் தென் இப்படி ரூம்லேருந்து இப்படி வெளியே வருவோம், வண்டி வந்து இங்கே வண்டி இந்த சைடில் வண்டி நிறுத்துகிற மாதிரி இருக்கும், பக்கத்தில் ஒரு படிக்கட்டு மேலே ஸ்டேர்ஸ் இருக்கும். அந்த ஸ்டேர்ஸை ஒட்டி வந்து ஒரு ஆள் நடந்து போகக்கூடிய அளவுக்கு ஒரு கேப் இருக்கும். அதுக்கு அடுத்தது தான் காம்பவுண்ட் வால். சரிங்களா? இந்த ஸ்டேர்ஸில் நார்மலாக இப்படி வர்றோம், வண்டி நிறுத்துகிறோம், வீட்டுக்குள்ளே போகிறோம்னா அந்த ஸ்டேர்ஸுக்கு இப்போ ஒரு படி இப்படி இருக்குது, இங்கே காம்பவுண்ட் வால் இருக்குன்னா இந்த படி வந்து இந்த காம்பவுண்ட் வாலை மறைக்கும்ல. கரெக்டாக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்படி நார்மலாக அந்த காம்பவுண்ட் வால் வந்து தெரியாது நமக்கு. கொஞ்சம் கூட இந்த படிக்கு ஏறுறதுக்கு இப்படி நகுந்தோன்னு வச்சிங்களேன், அந்த காம்பவுண்ட் வால் தெரியும். அந்த காம்பவுண்ட் வாலில் ஒரு பெண் உருவத்தை வரைஞ்சிருப்பாங்க. எப்படின்னா அது பெண்ணுங்கிறது நல்லா தெரிகிற மாதிரி இருக்கும். ஒரு சராசரி ஒரு உருவம் தான், 2 கண் இருக்கும், மூக்கு இருக்கும், வாய் இருக்கும், அந்த பெண் அழுகிற மாதிரி இருக்கும். ஓ மை காட், எனக்கு அதை சொல்லும் போது கூட ஒரு மாதிரி இருக்கு.
காலையில் பார்த்தா கூட பயமாக இருக்கும். ஒரு சாதாரண மயிலை வரைஞ்ச மயிலை தான் வரைஞ்சிருப்பாங்க, கருப்பில் இது இருக்கும். எனக்கு அது இப்போ நினச்சா கூட இருக்கும். நான் சொல்கிறது வந்து 2000 எப்போது நான் யூஜி முடித்ததே பார்த்தீங்கன்னா 2011 யூஜி முடித்தேன். அந்த ரூமில் இருக்கும்போது நான் 2008 to 2011. ஸோ நான் அப்போ சொல்கிறேன், எப்போ 13 வருஷம் இருக்குது ஆச்சா, கிட்டத்தட்ட 13-14 வருஷம் ஆச்சு. எனக்கு இப்போ அதை நினச்சா கூட கருக்குன்னு இருக்குது. இதை ராத்திரி நேரம் பார்க்கும்போது எப்படி இருக்கும் அதெல்லாம். இப்போ அது என்னென்னா, அந்த வீடுங்க, வீட்டிலேருந்து ஒரு 200 மீட்ரு பக்கம் தள்ளி போனீங்கன்னா அடர்ந்த ஒரு இது தென்னை மர தோப்பு. இந்த வீட்டிலிருந்து இன்னொரு 200 மீட்டர் தள்ளி போனீங்கன்னா இன்னொரு வீடு. அந்த வீட்டிலேருந்து இன்னொரு 100-150 மீட்டர் தள்ளி போனீங்கன்னா இன்னும் அப்படி இருக்கக்கூடிய சென்ட்ரு ஸ்பாட் எங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாமே அப்படி வெறுமாக இருக்கும். அப்படி வெறுமனே இருக்கும் அந்த இடம். அந்த நேரத்தில் அதை காலையில் பார்க்குறக்கே பயமாக இருக்கும். ராத்திரி பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? இப்போ நம்ம விளையாட்டு போல் நினைப்பேன், சோத்தில் வரைஞ்சது போது பயந்துட்டு சின்ன பையங்கிறனால பயந்துருப்பேன் அப்படின்னு சொல்லி. கரெக்டு தான் இருக்கலாம், விச் லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன் இஸ் கரெக்ட் இல்லையா? நான் மாட்டேன்னுலாம் சொல்ல மாட்டேன். என் கூட வேலை செஞ்சு இது வந்து நான் ஒரு 10-15 வருஷம் முன்னாடி நடந்தது ஏறத்தாழ. என் கூட வேலை செஞ்சவர், இது எப்போ நடந்தது, ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு செய்தி சொல்கிறதுக்கு என் கூட வேலை செஞ்ச ஒருத்தர் 30 வயது மதிக்கத்தக்க சொல்லக்கூடிய ஒரு ஆள் சொன்னது. அவருக்கு இது நடந்தது வந்து ஒரு 26-27 வயசு இருக்கும் பொழுது. ஸோ எல்லாமே அடல்ட், பெரியவங்களாயிட்டாங்க, அந்த ஒரு வயசு தான். அவர் வந்து ஐடி கம்பெனியில் ஒரு வேலைக்கு போகிறதுக்காக பெங்களூருக்கு வந்து வேலைக்கு போகிறாரு. டக்குன்னு போனோன்னே சரி யார் எங்கே தங்குறது அது இதுன்னு தெரியல அப்படிங்கிறனால ஒரு ஃப்ரெண்டு ரூமில் தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டார். அன்னைக்குன்னு பார்த்தா அந்த ரூமில் இருக்கக்கூடிய யாருமே இல்லை, எல்லோரும் ரூமை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அவரை இன்வைட் பண்ண அந்த ஒரு ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டார். ஸோ அந்த ரூமில் இவர் மட்டும் தான் அன்றைக்கி தனியாக இருக்கிறார். சரிங்களா? அந்த சார் பேரை சொல்லலை, எங்க கூட வேலை செஞ்சவர் பேரை, ஸோ அதை விட்டுருவோம். அப்போது அவர் இருக்கார். சரிங்களா? அவன் இந்த கூட இருந்த ஃப்ரெண்டு வந்து, எப்பா அங்கே ஒரு நீ படுக்கிறதெல்லாம் படுத்துக்கோ, டாய்லெட் இருக்குது அதை யூஸ் பண்ணிக்க, அதுக்கு பின்னாடி ஒரு ரூம் இருக்கும் அங்கே மட்டும் போகாத அப்படின்றாம. நமக்கு என்றைக்கிங்க வந்து சொல்ல மண்டையில் ஏற்றிருக்கிறோம், க்யூரியாசிட்டி அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா? பட் ஈவன் தான் இவர் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு தான பேடின்னு கிடையாது. சரி பரவாயில்ல ஏதோ சொல்கிறாங்கன்னு படுத்துட்டார். திடீர்னு இருந்திருந்தாப்புல ராத்திரி நேரம் என்னமோ ஒருங்க, அதாவது அவரை வந்து என்னமோ தூங்க விடாமல் என்னமோ ஒரு அழுத்துற மாதிரி, ஒரு பயங்கரமான ஒரு அழுத்துற மாதிரி ஒரு ஃபீலு, சம்திங் வெரி 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 டிஸ்டர்பிங். அப்போது என்னமோ இங்கே ஒரு மாதிரி இருக்குது, ஏதோ திடீர்னு இருந்தாப்புல கொஞ்சம் நேரத்தில் சத்தம் கேட்க ஆரம்பிக்குது, ஏதோ தபான்னு கதவு தட்டுற மாதிரி இருக்குது. இந்த இவங்க திறந்து பார்த்தா இங்கே ஒன்றும் இல்லை. இவங்க சொல்கிற கதவை இது மாதிரி சத்தம்லாம் வந்ததுன்னு நீ ஒன்றும் இது பண்ணாது, நீ வாட்டுக்கு படுத்து தூங்கிக்கோ அப்படின்ட்டு. அவர் எந்த பக்கம் சத்தம் வந்ததுன்னு பார்க்கும்பொழுது இவங்க போகாதேன்னு சொன்ன இடத்துல தான் சத்தம் வந்திருக்கு. அந்த இடத்துல போய் பார்த்தா எனக்கு இதெல்லாம் பேசுறதுக்கே எனக்கு விருப்பமே இருக்காது. பட் ஈவன் தென் இட் ஹேப்பன் ரியலி. சரிங்களா? இந்த மாதிரி விஷயத்துலலாம் விளையாடாதீங்கிறதுக்காக நான் அதை சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த டாய்லெட் போயிட்டு ஒரு கதவு இருக்குது, அந்த கதவுக்கு அதுக்கப்புறம் தான் போகாதீங்க, அங்கே இருக்கக்கூடிய கதவை திறக்காதீங்கண்ணா. அந்த இடத்துல பார்த்தோம்னா ஏதோ பெரிய பெரிய ஒரு மாதிரி சக்கரங்கள்லாம் போட்டு மந்திரிச்சு வச்சு, இந்த இஸ்லாமியர்கள் செய்யக்கூடிய பூசை முறைகள் இருக்குங்களா, அந்த மாதிரி செஞ்சு அந்த கதவுலெல்லாம் நிறைய கயிறெல்லாம் மந்திரிச்சு வந்து அந்த கதவுலேருந்து இவர் போய் பார்க்கும்பொழுது அந்த கதவு வந்து சத்தம் வருது, ஏதோ தட்டுற மாதிரி ஒரு மாதிரி. அவர் சொல்கிறது வந்து அது நல்லா இல்லைங்க, அந்த இடத்துல இருந்து கேட்குறதுக்கு ஒரு மாதிரி சத்தம் வருது, ஒரு மாதிரி இருக்குது. அந்த எனர்ஜி வந்து நம்மளால் ஃபீல் பண்ணும்போது எனக்கு புல்லரிக்குது அவர் சொன்ன விஷயம். ஃபோனை பண்ணி அரண்டு போய் மனுஷன் ஃபோன் பண்ணையோ, அவர் ரொம்ப ஆமாப்பா டெய்லி அதை ஏதோ உள்ளே வச்சு பூட்டிட்டாங்களாயா, அதனால மந்திரிச்சு வச்சுருக்காங்க அப்படின்னா அங்கே போகாதேன்னு சொன்னல, டெய்லி இப்படி தான் இருக்கும், எனக்கு பழகி போச்சு, நீ இழுத்து போத்திட்டு தூங்குறேன். எப்படியா தூங்குறது, ராத்திரிக்கு மேலே எங்கே போவேன், முடிஞ்சால் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, அப்படி தான் இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது, வெளியெல்லாம் வராது, நீ போய் எதுவும் திறக்காம இருன்னு சொல்லி அவர் ஃபோனை வச்சுட்டாராமா. ஒரு நாள் இருக்க முடியல, டக்குன்னு பக்கத்தில் இருக்க ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி ராத்திரியை கிளம்பி அங்கே போய் படுத்து தூங்கிட்டாப்ல மனுஷன். அதனால் இல்லை ஆக்சுவலாக தூங்கலை, காலையில் தான் போனாங்க. அந்த வீட்டுக்கு வெளியே வந்து பெட்ஷீட் போட்டு குறுக்கி படுத்தோன்னா அங்கே யாருமே இல்லை, செக்யூரிட்டி கார்டு முதல் கொண்டு இல்லை. காலையில் நேரத்தில் செக்யூரிட்டி கார்டு வந்து என்ன தம்பி ராத்திரி இவ்வளோ படுக்க முடியா, சத்தம் கேட்டுதா, அப்போயே சொல்லான்னு நினச்சேன், அவர் ஏன் போய் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். சொல்லி தொலைஞ்சிருக்க வேண்டியது தானே, ராத்திரி நான் பட்டப்படும் அந்த என்டையர் ஒரு பெரிய ஒரு வீடு மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல இவர் ஒரே ஆள் இப்படி ஒரு சூழலில் இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயத்துலலாம் என்றைக்குமே விளையாடுறதுக்கு முற்பட்டு போகவே கூடாது. என்றைக்குமே நமக்கு நேரம் நல்லா இருக்க போக நமக்கு ஒன்றும் ஆகாமல் இருக்கும், திருவருள் ஒன்றும் ஆகாத வரைக்கும் சந்தோஷம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து சும்மா டேரிங் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நிறைய யூடியூபர்கள் அதை பண்ணுறாங்க, காசு வருது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா நேரமும் ஒரு நேரம் போல் ஒரு நேரம் இருக்காது. இதை நான் முன்னே ஒரு தடவை சொல்லியிருக்கேன்ல,
என் கூட வேலை செஞ்ச சார் என்னை விட பெரியவர், சரிங்களா? அந்த சாரோட ஃப்ரெண்டோடைய அப்பாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு ஒரு தடவை சொல்கிறேன். புதுசாக வீடு வாங்கி அந்த வீட்டில் வந்து ஒரு கம்பி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கட்டியிருக்காங்க. அது இந்த மந்திரிச்சு கட்டின மாதிரி ஒரு கம்பி. இவர் என்ன இது போய் இப்படி இருக்குன்னு சொல்லி அவுத்துட்டார். இதுதான் அங்கே நடந்த ஒரு நிகழ்வு, வேறு ஒன்றும் இல்லை. வேண்டாம்ப்பா அது பண்ணாதீங்க, என்னன்னு தெரியல அப்படின்னு சொன்னேன். இல்லைப்பா அதனால என்னப்பா ஏதோ துணி கட்டுற கயிறுன்னு நினச்சிட்டு அவுத்துட்டாங்க. மனுஷன் வந்து தங்கமான மனுஷனா, அவர் வாயிலிருந்து ஒரு நாள் கூட அவர் கோவப்பட்டு பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனுஷன், அடுத்த நாள்லேருந்து அவருடைய குணம் மாறினது அப்படிங்கிறது ஒரு புழுத்த நாய் குறுக்க போகாத அளவுக்கு அந்த வார்த்தை பேசுவாரா, அவருடைய நிலை முழுக்க மாறிடுச்சு. என்னென்னமோ பண்ணி பார்த்து கடைசியில் கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு மாந்திரிகரை கூப்பிட்டு வந்து பார்க்கும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம், என்னை விரட்ட பார்க்குறீங்களா, 200 வருஷம் வாங்கியிருக்கேன், அவனை நான் முடிக்காமல் நான் போகவே மாட்டேன். இவன் செத்தான்னா நான் வேற ஒரு உடம்புக்கு போவேன், அவ்வளோதான். ஆனால் நான் அவனை முடிக்காமல் இங்கேருந்து போக மாட்டேன். 200 வருஷமாக என்னை கட்டி போட்டிருக்கேன், அவனை நான் முடியாமல். இதுதான் அவர் சொன்னவர். ஒரே மாதம் ஆள் இல்லை. சும்மா அந்த கம்பி ஏதோ ஒரு கயிறு கட்டின மாதிரி இருந்தவர். நான் ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னா, நம்ம முன்னாடி அது என்ன அந்த மையில் அந்த பொண்ணு மூஞ்சி வரைஞ்சது என்ன அழிச்சிருக்கலாம், இல்லை பெயிண்ட் அடிச்சிருக்கலாம்னு சொல்லியிருந்துருக்கலாம். இல்லை இந்த மாதிரி மந்திரிச்சு இதெல்லாம் சும்மா அதெல்லாம் என்னங்க மூட நம்பிக்கைன்னு பேசலாம். ஆனால் மூடநம்பிக்கை இருக்கிறதுக்குண்டான ப்ராங்க் பண்ணுறேன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் கூட நடக்கலாமா இருக்கும். ஆனால் ஒருவேளை அது உண்மையாக இருந்திருந்ததுன்னா யாருக்கு தெரியும்? மேட்ரே அதுதான். இந்த உலகத்தில் எல்லாமே நம்மளை சுற்றி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நான் நம்பணும். நம்ம இன்றைக்கி ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கோம். ஒரு ஒரு எலக்ட்ரிக் இம்பல்ஸ் நம்மளுடைய இதில் வந்து ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் போகும்போது தான் நம்மளுடைய உடல் அவயங்கள் வேலை செய்யுது. இந்த எலக்ட்ரிக் கரண்ட் அதுக்குண்டான சோர்ஸ் எங்கேன்னு இன்றைக்கி அறிவியல்னால விளக்க முடியல, தெரியல அப்படிங்கிறான். இட் ஹேப்பன்ஸ் பை இட் செல்ஃப் அப்படிங்கிறான். எப்படிங்க? இட் ஹேப்பன்ஸ் பை இட் செல்ஃப் அப்படிங்கிறான். அப்போ அவனுக்கு விளக்கம் தெரியல, நம்ம அதை இறை அப்படிங்கிறோம். ஸோ அதனால் இன்றைக்கி எல்லாத்தையும் ரொம்ப லாஜிக்கலாக நம்மளால் இது அணுக முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கங்க. விளையாட்டு போல் எல்லாத்து மேலேயும் அணுகாதீங்க. ஒரு சில இடங்களில் உங்களுக்கு மனம் ஒவ்வலை அப்படின்னு சொன்னால் அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுங்க. அதுதான் சரி. அதுக்குள்ளே நீடிச்சு இருக்கணும்னு நினைக்கிறது சரி இல்லை. யா நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்தீர்கள். நான் உங்களிடத்தில் நன்றி.